அரேஞ்ச் மேரேஜ் கப்பிள்ஸ்க்கு தேர் இஸ் ஒன் காம்பினேஷன். நம்ம செட் ஆஃப் ரெமெடிஸ் இருக்கும். இந்த மாதிரி ரெமெடிஸ் எடுத்திங்கன்னா இதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு. இப்போது பையனாகட்டும் பொண்ணாகட்டும் ஏதாவது பொருள் அங்கே பக்கத்தில் இருக்கும்போது இல்லை இது இங்கே ஏன் வச்ச, இது இங்கே தான் இருக்கணும், இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வரும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும், யாராவது ஒருத்தங்களும் தே மைட் ஃபீல் இப்போ தான் கல்யாணம் பண்ணும், ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறாங்க, அந்த கிரிட்டிசைஸ்மெண்ட் வரும். நீ இப்படியே ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீ எப்படியே ஆஃபீஸ்க்கு போகிற, நீ இந்த வண்டியில் போயிருக்கலாமே, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னால் இப்படியே பிஹேவ் பண்ணுற, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். வால்நட் முதல்ல அது என்ன ஆகும்னா இட் வில் ஹெல்ப் அஸ் டு அட்ஜஸ்ட். முதல்ல என்ன நடக்குதோ அது அந்த நியூ சிச்சுவேஷன், நியூ லைஃப் நம்மளால் ஆக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டி, மைண்ட் செட் நமக்கு கொடுத்துரும் வால்நட் வந்து. அப்புறம் இன்னொன்று வந்து வைன் எதுக்கு யூஸ் ஆகும்னா சிங்கிள் ரெமெடி ஆகட்டும் இல்லை செட் ஆஃப் ரெமெடிஸ் ஆகட்டும் எடுக்கிற ப்ரொசீஜர் ஒரே தான். ஸோ இதை யூஸ்வலாக எப்படி எடுக்கும்னா யூ வில் கெட் இட் இன் ட்ராப்ஸ் ஃபார்ம், பில்ஸ் ஃபார்ம்லேயும் வரும். குழந்தை எல்லாம் தண்ணி குடிக்க மாட்டாங்க, டக்குன்னு ஏதாவது சில ஸ்மெல் வரும், கொஞ்சம் டேஸ்ட்டில் ஏதாவது சேஞ்ச் வரும் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம பில்ஸ் கொடுத்துடலாம். ஸோ ஆக்சுவலி ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து எட்வர்ட் பேட்ச் அப்படின்னு ஒருத்தங்க தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் எல்லா ஃப்ளார்ஸ்லேருந்து எதுக்கு எந்த குவாலிட்டிஸ் இருக்குது எந்த ஃப்ளார்க்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிச்சது அவர் தான். இப்போது இந்தியன் ஃப்ளார்ஸ்லேயும் நிறையா ஃப்ளார்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோமதி தேசிங். நம்மளுடைய காணொலிகள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும். இன்னைக்கு வந்து நம்ம கூட குர்மலா ஹேமஸ்ருதி ஃப்ளார் தெரபிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ளார் தெரபிஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல ஜென்ரலா ஃப்ளார் தெரபிஸ்ட் அப்படின்னா நிறைய தெரப்பிலாம் இருக்கு, இதுல என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட்? ஸோ இப்போது ஆக்சுவலி ஃப்ளார் தெரப்பி என்னென்னா யூஸ்வலாக வந்து நம்ம மென்டல் ஸ்டேட், நம்மளோட எமோஷன்ஸ் எங்கெங்கே டிஸ்பேலன்ஸ் ஆகுமோ, எங்கெங்கே கம்மியாக இருக்குமோ ஜாஸ்தியாக இருக்குமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பயம் எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஆஃபீஸ் போகிற பீப்புள் ஆகட்டும், தே கெட் ஸ்கேர்ட், பயமாகும். ஃபார் எக்ஸாம்ஸ்க்கு பயமாகும், போகிற இன்டர்வியூஸ்க்கு பயப்படுவாங்க. அப்புறம் ஏதாவது ஹைட் ஃபியர் இருக்கும். அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் இது மட்டும்தான் ஃபியர். அப்புறம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், பேனிக் அட்டாக்ஸ் இருக்கும். அப்புறம் இது என்ன நியூ சிச்சுவேஷன்ஸ், ஏதாவது புது இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஐயோ என்னால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் மண்டேல நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். ஸோ எங்கெங்கே நம்ம கம்மி ஆகுமோ அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பேட்ச் ஃப்ளார் ரெமெடிஸ் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். எங்கெங்கே we are lacking டவுன், எங்கெங்கே அதிகமாக கோவமாக இருக்கோ அது வந்து கம்மி பண்ணிடும். இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட், எல்லாருக்கும் புரியுற மாதிரி. ஓகே. நியூ சிச்சுவேஷன் அப்படின்னு வரும்பொழுது எல்லா இடங்களுமே புதுசாக தான் இருக்கும். ஆனால் திருமணம் அப்படின்னும்போது அது ரொம்ப புதுசாக இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ் எஸ்பெஷலி அரேஞ்ச் மேரேஜில் அது ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களை யாருனே தெரியாது, அவங்களை அத்தன் கூப்பிடணும், மாமான் கூப்பிடணும், சித்தப்பான் கூப்பிடணும், அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி வந்து இதில் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன இருக்கு? இப்போது நியூலி மேரிட் கப்பிள்ஸ், ஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் கப்பிள்ஸ்க்கு தேர் இஸ் ஒன் காம்பினேஷன். நம்ம செட் ஆஃப் ரெமெடிஸ் இருக்கும். இந்த மாதிரி ரெமெடிஸ் எடுத்திங்கன்னா இதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு. இப்போது பையனாகட்டும் பொண்ணாகட்டும், ஸோ புதுசாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புது வீட்டுக்கு போகிறது, அந்த புது ரிலேட்டிவ்ஸ், புது ஃபேமிலி, புது என்வாயர்மெண்ட், புது ரொட்டீன் எல்லாமே அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது இல்லாமல் ஆல்மோஸ்ட் தே ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் அப்போது. ஸோ சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், அந்த கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் ஆகட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தங்களுக்கு புரிஞ்சுக்கிறது எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது மேபி ஒன் ஆஃப் தெம் கேன் ஹேவ் இந்த டாமினன்ட் பிஹேவியர் இருக்கலாம், பாசி நேச்சர் இருக்கலாம், இல்லை நான் சொல்கிறது தான் ரைட்டு, ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸை இன்னொருத்தவங்களை மேலே தே கேன் புஷ். இல்லை நீ இப்படி தப்பு பண்ணுற, இல்லை ஏதாவது நான் சொல்கிறது தான் நீ பண்ணணும். இன்கேஸ் சில பேருக்கு கொஞ்சம் அந்த கிளென்லினஸ் ஹேபிட்ஸ் இருக்கும். ஓகே, ஏதாவது பொருள் அங்கே பக்கத்தில் இருக்கும்போது இல்லை இது இங்கே ஏன் வச்ச, இது இங்கே தான் இருக்கணும், இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வரும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும், யாராவது ஒருத்தங்களும் தே மைட் ஃபீல் இப்போ தான் கல்யாணம் பண்ணும், ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறாங்க, அந்த கிரிட்டிசைஸ்மெண்ட் வரும். நீ இப்படியே ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீ எப்படியே ஆஃபீஸ்க்கு போகிற, நீ இந்த வண்டியில் போயிருக்கலாமே, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னால் இப்படியே பிஹேவ் பண்ணுற, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாலரன்ஸ் லெவல் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு பேட்ச் ஃப்ளார் ரெமெடி சப்போர்ட் பண்ணும், ஒருத்தங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த நியூ சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரெமெடிஸ் இருக்கும். ஓகே. ஸோ 2 பேருக்குமே ஈகோ இஷ்யூஸும் வரும்.
மேல் டாமினிஸ்டிக் நேச்சர் இருக்கலாம், அப்படியே ஃபீமேல் டாமினிஸ்டிக் நேச்சர் இருக்கலாம். ஈகோ இஷ்யூஸு, ஆங்கர் இஷ்யூஸு, ஹர்ட் ஆகுறது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு தேர் இஸ் அ செட் ஆஃப் ரெமடிஸ், ஒரு காம்போ அப்படின்னு சொல்லிக்கலாம். அதில் என்னெல்லாம் வரும்னா, ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வால்நட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு நியூ சுச்சுவேஷனுக்கு போகிறப்போ இட் வில் ஹெல்ப் அஸ் டு அடாப்ட். ஸோ தேர் இஸ் அ செட் ஆஃப் ரெமடிஸ் இந்த சுச்சுவேஷன் பீப்புளுக்கு. ஓகே. நியூலி மேரிட் கப்பிள்ஸ்க்கு யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் திங் தான். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனோம்னா அவங்களோட ட்ரேட்ஸ் நமக்கு தெரியணும். அவங்களோட ப்ராப்பர் பிஹேவியர், அவங்களோட ப்ராப்பர் ரொட்டீன் சொல்லியாச்சுன்னா அது பொறுத்து நம்ம அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஓகே. ஸோ அந்த செட் ஆஃப் ரெமடிஸில் என்ன இருக்கும்னா, வால்நட் முதல்ல அது என்ன ஆகும்னா, இட் வில் ஹெல்ப் அஸ் டு அட்ஜஸ்ட். முதல்ல என்ன நடக்குதோ அது அந்த நியூ சுச்சுவேஷன், நியூ லைஃப் நம்மளால் ஆக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டி, மைண்ட் செட் நமக்கு கொடுத்துரும் வால்நட் வந்து. அப்புறம் இன்னொன்று வந்து வைன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, யாராவது டாமினன்ட் நேச்சர் இருந்தாலும், பாசி நேச்சர் இருந்தாலும், ஒருத்தங்களோட வியூஸ் இன்னொருத்தங்க மேலே புஷ் பண்ணுற நேச்சர் இருக்கனாலும் இட் வில் ஹெல்ப் டு சப்ரெஸ் தட். ஓகே. சரி, நான் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறேன், சரி லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட், உன்னோட வியூஸை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வைன் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று வந்து பீச் எதுக்குன்னா, சில பேர் வந்து ரொம்ப இன்டாலரன்ஸாக இருப்பாங்க. எது சொன்னாலும் தே கான்ட் டேக், உடனே அழுகுவாங்க, உடனே ஹர்ட் ஆயிடுவாங்க. அந்த பிஹேவியர் இட் வில் இம்பாக்ட் தெம் இன்னொரு டைப். ஓகே. அது கோவமா இட் மைட் ஷோ டு தெம் ஆர் தே மைட் ஸ்டே அவே. கம்யூனிகேஷன் எரர் வந்துடும், புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பீச் என்ன பண்ணுன்னா, இட் வில் ஹெல்ப் அஸ் டு கெட் தட் டாலரன்ஸ் ஜாஸ்தி பண்ணும். சரி, நானும் புரிஞ்சுக்கிறேன், என்ன ஆச்சு, ஏன் நான் இப்படி திடீர்னு நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன், ஓகே ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு மைண்ட் செட் நமக்கு கொடுத்துரும். ஓகே. இன்னொன்று வந்து ஹீட்டர். ஒருத்தர் மட்டுமே கம்யூனிகேட் பண்ணுறதே தேல் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் அந்த தாட்ஸ். சரி, நான் சொல்கிறது மட்டும் நீ கேட்டுக்கோ. இன்னொரு சைட் கம்யூனிகேஷன் அவங்களால கேட்க முடியாது. சரி, இப்போ நானும் கேட்குறேன், நீ சொல்லு அப்படின்னு அந்த கான்செப்ட்க்கு போகிறதுக்கு ஹீட்டர். ஓகே. ஹாலி வந்து இன்னொன்று. அது என்னன்னா, இந்த மாதிரி ரெசன்மெண்ட்டு, பிட்டரு, கோவம் இஷ்யூஸு, ஜெலசி ஆகுறது, சுச்சுவேஷன்ஸில் திடீர்னு ரியாக்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஹாலி வந்து ஒரு லெவலுக்கு இட் வில் ஹெல்ப். ஓகே. ஸோ இந்த செட் ஆஃப் ரெமெடிஸ் எல்லாம் சேர்ந்து எடுக்கும்போது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், டாலரன்ஸ் ஆகட்டும், கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் ஆகட்டும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே வந்து இட் வில் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் தெம். ஓகே. இதுக்கு ஏதாவது வே ஆஃப் யூசஸ் இருக்கா? இல்ல வந்துட்டு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி? இல்லை, இதுக்கு ஃபர்ஸ்ட்லி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. பிறந்த பேபிலேருந்து டில் ஏஜ்ட் பீப்புள் எவ்ரி ஒன் கேன் ஹாவ். ஓகே. எல்லாமே நேச்சர்லேருந்து தான் எடுக்குது, எல்லாமே ஃப்ளார்ஸ்லேருந்து தான் வந்தது. ஸோ எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸும் இதுக்கு எதுவுமே இல்லை. சில பேர் கேட்பாங்க, நடுவில் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா திருப்பி நான் இடத்துக்கு போயிடுவேனா, திருப்பி வில் ஐ கோ டவுன், திருப்பி எனக்கு பயம் வந்துருமா அப்படின்னு. இல்லை, இட் ஒன்ட் கம். ஆனா இப்போ பீப்புள் பார்க்கும்பொழுது இதெல்லாமே ஒரு சிம்பிளான விஷயம் தானே. லோன்லினஸ், ஃபியர் இதெல்லாமே யூசுவல் லைஃப்ல இருக்க வேண்டியது. இதுக்கு நான் தனியா வந்து ஒரு ஃப்ளார் மெடிசன் ஒன்று எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ இதெல்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட்ல சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, உள்ளக்குள்ள அப்படியே ஆயிட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போயிடும். ஓகே. தே மைட் சஃபர். உள்ளக்குள்ளே வச்சுட்டு அந்த பயம் கட் பண்ணாதானே அவங்க மூவ் ஆன் படியும், அவன் ஒரு பெட்டரான பர்சன் ஆக முடியும். ஓகே. உள்ளக்குள்ள அப்படியே வச்சுட்டு ஒரு நாள் தே மைட் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆல்சோ. சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, சொன்னாலும் கேட்குற ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் எங்களை மாதிரி தெரபிஸ்ட் ஆகட்டும், தேல் ஹெல்ப் அஸ். ஐ மீன், அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ யூசுவலாகவே பீப்புள் வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன் போகணும், அதுலேருந்து வேற எங்கேயா போகணும், ஹோமியோபதி போகணும் அப்படின்னாலே ரொம்ப யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுற ஆட்கள் தான் நம்ம ஆட்கள். ஸோ இப்படி வரும்பொழுது இதில் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா? இல்லை, எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லா ரெமிடிஸ் வந்து இது வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ். ஓகே. இந்த ஃப்ளார்ஸ் மொத்தமாக 38 ஃப்ளார்ஸ் இருக்கும். அந்த 38 ஃப்ளார்ஸ்லேருந்து ஒரு ஃப்ளார்லேருந்து எடுத்த எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் தான் இந்த பேட்ச் ஃப்ளார் ட்ராப்ஸ். இது நம்ம டைல்யூட் பண்ணி தான் யூஸ்வலாக எல்லாரும் கொடுக்கணும். ஸோ இதனால வந்த சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை, நோ சைட் எஃபெக்ட்ஸ். அண்ட் ஏன் பீப்புள் யோசிப்பாங்க, சரி இது போகலாமா, ஒர்க் ஆகுமா? ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன் ஆன் ஸ்பாட் கான்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். சம்திங் விச் ஆர் ட்ரைங் ஃப்ரம் நேச்சர், இட் வில் டேக் டைம். ஸோ யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அந்த ஹீல் பண்ணுற ப்ராசஸ்க்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும் இது யூஸ் பண்ணுறப்போ. அப்போ தான் இட் வில் ஹெல்ப் அஸ் டு ஒர்க். ஓகே. இப்போ டாலரன்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க? ஸோ இது யூஸ்வலாக ரெமிடிஸ் வந்து சிங்கிள் ரெமிடிஸ் எடுத்துக்கலாம். சரி, எனக்கு எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் கொடுங்க, எனக்கு எக்ஸாமில் பயமாக இருக்குது, அதுக்கு மட்டும் கொடுங்கன்னா ஒரு ரெமிடி கொடுப்பாங்க. இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கும் கான்சென்ட்ரேஷன் வேணும், எனக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஐ நீட் சம் ரெமிடி, அப்புறம் நான் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், நான் வாட் எவர் ஐம் லேர்னிங் எனக்கு மெமரைஸாக இருக்கணும், இதுக்கு அப்புறம் அகெயின் ரெமிடிஸ் வில் இன்க்ரீஸ். ஓகே. ஸோ சிங்கிள் ரெமிடி ஆகட்டும் இல்லை செட் ஆஃப் ரெமிடிஸ் ஆகட்டும், எடுக்கிற ப்ரொசீஜர் ஒரே தான். ஸோ இதை யூஸ்வலாக எப்படி எடுக்கும்னா, யூ வில் கெட் இட் இன் ட்ராப்ஸ் ஃபார்ம், பில்ஸ் ஃபார்ம்லேயும் வரும். குழந்தை எல்லாம் தண்ணி குடிக்க மாட்டாங்க,
டக்குன்னு ஏதாவது சில ஸ்மெல் வரும், கொஞ்சம் டேஸ்ட்டில் ஏதாவது சேஞ்ச் வரும் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம பில்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இது எப்படி எடுக்கணும்னா, யூசுவலாக ஒரு 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டரில் எடுத்துட்டு ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் அதில் ட்ராப் பண்ணிவிட்டு சிப் பை சிப் எடுக்கணும். ஹோமியோ ஆகட்டும், பேட்ச் ஆகட்டும், தே ஒர்க் இன் யுவர் மவுத். த ப்ராடக்ட் ஸ்டார்ட் கெட்டிங் எனர்ஜைஸ்ட் இன் மவுத். ஸோ ஒரு சிப் எடுத்துட்டு யூ கீப் இட் இன் யுவர் மவுத். வாயில் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வச்சுட்டு யூ ஹேவ் டு ஸ்வாலோ. இதுதான் மெத்தட். அப்புறம் உடனே தண்ணி குடிக்க மாதிரி ஷுட் நாட் ட்ரிங்க். கேப் கொடுக்கணும். ஒரு சிப் எடுத்துட்டு 5 to 10 செகண்ட்ஸ் வச்சுட்டு யூ ஹேவ் டு ஸ்வாலோ அண்ட் தென் கிவ் அ கேப். ஒரு 2 to 3 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு டேக் அனதர் சிப். அப்படி டைம் கொடுத்துட்டு யூ கேன் ஃபினிஷ். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஃபினிஷ் பண்ண மாதிரி யூ கேன் டூ. டெய்லி ஒன்ஸ் மட்டும் ஆக்சுவலி எடுத்தால் போதும். ஓகே. நார்மலா குடிச்சாலே போதும். வேற எந்த சிந்தனையும், வேற எந்த தாட்ஸும் அதுல யோசிக்கலாம் தேவையில்ல. இல்ல. ஓகே. இதுக்கு ஏதாவது டைம் டியூரேஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம்? இந்த மந்த்ல இருந்து இந்த மந்த் வரைக்கும் எடுக்கணும். இல்ல நிறைய நாட்கள் இனிஷியல் எடுக்கணும். டேஸில் கண்டிப்பாக தெர் இஸ் அ செட் கால் 48 டேஸ் கண்டிப்பாக எடுக்கணும் டு see ரிசல்ட்ஸ். அந்த 48 டேஸ் எடுத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களோட நடக்கிற விஷயங்களை யூ வில் ஸ்டார்ட் டு நோட்டீஸ். ம். ஸோ அந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏதோ 1 2 டேஸ் எடுத்துட்டோம் போதும் வேலை செய்யாதுன்னா கண்டிப்பாக இட் won't work. யூ ஷுட் டேக் அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருக்கணும் எடுக்கும்போது. ஓகே. இப்போ மேரேஜ் லைஃப் இத தாண்டி நிறைய இந்த ஃபியர் அதெல்லாம் இருக்குல்ல. அதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ரைட்? எஸ். ஓகே. அதுல எந்த மாதிரியான திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க? இப்போது ஆங்ஸைட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ம். ஆங்ஸைட்டி சில நாள் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி என்ன ஆங்ஸைட்டி எதுக்கு வரும், ஏன் வந்துருச்சு, ஒன்லி ஃபியூ பீப்புள் நோ. ஓகே. தெரியாத டேர்ம்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். திடீர்னு எனக்கு ஆங்ஸைட்டி ஆகுது, ஆனால் ஆங்ஸைட்டி என்னன்னு சில பேருக்கு புரியாது. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் வராது. எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எங்கே ஆங்ஷியஸ் ஆகுறாங்க அந்த டைமில் ஆஸ்பென் எடுத்துக்கலாம். ஏன்னா சொல்கிறதுக்கு ப்ராப்பராக டிஸ்கிரிப்ஷன் இல்லை அவங்களுக்கு. அப்புறம் குழந்தையிலேருந்து சின்ன பெரியவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என் பாட்டிக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னே தெரியாது, ஆனால் பயப்பட்டே இருப்பாங்க. அதுக்கு ப்ராப்பராக ரீசன் இல்லை. அப்புறம் குழந்தைகளுக்கு நைட் மேர்ஸ் வரும். தூக்கம்ல தேல் க்ரை. அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும், தே டோன்ட் ஹாவ் அந்த ஏஜ் வரல பேசுறதுக்கு. ஸோ எந்த மாதிரி ஃபியர்ஸ் இருக்குமோ அதனால நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, தெரியாத ஃபியர்ஸ் விச் வி கேனாட் டிஸ்கிரைப். சில டைம் நமக்கு ட்ரீம்ஸ் வரும், என்னமோ ஆயிடுச்சு, பட் அந்த ட்ரீம் நமக்கு ஞாபகம் இருக்காது. பட் வி ஸ்டில் ஹாவ் தட் ஃபியர். அன்றைக்கி சடனாக படப்பட பால்பிட்டேஷன்ஸ் வர மாதிரி அந்த ஆக்ஷியஸ் ஃபீலிங் இதெல்லாம் வரும். இந்த மாதிரி டைமில் தெரியாத பயம்க்கு வி கேன் டேக் ஆஸ்பென். ஓகே. நீங்க எப்படி இந்த ஃப்ளார் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ நான் இதெல்லாம் ஆக்சுவலி ஆஸ்ட்ரோ பிருந்தா மேம் கிட்ட தான் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதோட நாலேஜ் எனக்கு அவங்க தான் கொடுத்தாங்க. ஏன்னா நான் இப்போ எக்ஸாம்ஸ் டைமில் ஐ வாஸ் தேர் வித் ஹர். ஸோ நான் பயப்படுறதுக்கு இந்த மாதிரி எனக்கு நான் ரொம்ப பயப்படுவேன் எக்ஸாம்ஸ் டைமில். நான் படிச்சிருவேன், படிக்கும்போது ஐ வில் பி ஃபைன். ஆனால் எக்ஸாம்குள்ளே போனோடனே எனக்கு டென்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஷீ ஹவ் சீன் மீ டூயிங். அந்த டைமில் ஷீ ரெக்கமெண்டட் மீ திஸ். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது. என்னது இந்த பாட்டில்ஸ் எல்லாம் என்னது பிருந்தா மேம், என்னது இது, என்ன வாட் இஸ் திஸ் அப்படின்னு. அப்போ தான் ஐ ஆஸ்டர். அப்போ தான் ஐ காட் டு நோ இந்த மாதிரி திங்ஸ்க்கு இந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு இந்த ரெமெடிஸ் ஒர்க் ஆகும், இது நிறையா இருக்கும் அப்படின்னு ஒரு ஜிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து தான் எனக்கு இது பற்றி தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளார் மெடிசன் அப்படின்னு வரும்பொழுது மோரோவர் வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரீஸோடது தான் இருக்கும். இப்போ இந்தியாவில் இருக்க ஃப்ளார்ஸ் வச்சு இந்த மாதிரியான ஃப்ளார் மெடிசன் பண்ணிட்டு இருக்காங்களா? தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து எட்வர்ட் பேட்ச் அப்படின்னு ஒருத்தங்க தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் எல்லா ஃப்ளார்ஸ்லேருந்து எதுக்கு எந்த குவாலிட்டிஸ் இருக்குது எந்த ஃப்ளார்க்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிச்சது அவர் தான். இப்போ இந்தியன் ஃப்ளார்ஸ்லேயும் நிறையா ஃப்ளார்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லோட்டஸ் எடுத்துக்கலாம். லோட்டஸ் எங்கே பூக்கும்? சேர்ல பூக்கும். ரைட். ஸோ இப்போது சில பேருக்கு வந்து இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும், ஒரு மைண்ட் செட் இருக்கும். இதெல்லாம் டர்ட்டியாக இருக்குது, என்வரன்மெண்ட் எல்லாம் டர்ட்டியாக இருக்குது, நம்ம ஒரு டர்ட்டி ஃபேமிலிலேருந்து வந்துடும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த டைமில் லோட்டஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ராப்ஸ் நம்ம கொடுத்தோன்னா லோட்டஸ் எப்படி அந்த டர்ட்டி வாட்டரில் ப்ளூம் ஆகுமோ அப்படியே அந்த பர்சன் அந்த டர்ட்டி சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் somehow we can make that positive outcome. அந்த ப்ளூம் ஆகுற மாதிரி you can do. அப்படியே நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்கும் இந்தியனில். ரோஸ் ஃப்ளவர், ஜாஸ்மின் ஆகட்டும், மேரிகோல்டாக இருக்கும், எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் சில குவாலிட்டிஸ் இருக்கும். ஹைபிஸ்கஸ் ஆகட்டும். ஸோ இது மேலே நான் இப்போ தான் ஐ ஜஸ்ட் காட் என்டர் இன்டு இந்தியன் ஃப்ளார்ஸ். நம்ம இந்தியன் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை, அதை பற்றி இன்னும் ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்கல் பெயின் அப்படின்னு வரும்பொழுது ஃபிசிக்கல் பெயினுமே இது குணப்படுத்துமா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குங்க. ஃபிசிக்கல் பெயினுக்கும் இது வேலை செய்யும். இப்போ யூஸ்வலாக பெயின் எங்கே ஸ்டார்ட் ஆகும், நம்ம மண்டேல யோசிச்சாதான் இட் வில் ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீ பெயின் ஆகட்டும், ஷோல்டர் பெயின் ஆகட்டும், இப்போது பெயின் ஆகும். ஆனால் சடனாக நீங்கள் ஏதாவது சுச்சுவேஷன் போயிட்டீங்க, சடனாக போய் குக் பண்ணுறீங்க, ஏதாவது பண்ணுறீங்க, அந்த டைமில் ஃபார் அ செகண்ட் யூ ஒன்ட் ஹேவ் தட் பெயின். ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வந்தால் திடீர்னு அந்த பெயின் கட் ஆகிடும். அப்போ எங்கே பெயின் ஸ்டார்ட் ஆகுது? மோர் தென் த ஃபிசிக்கல் ஏரியா, இட் ஸ்டார்ட்ஸ் இன் யோர் மைண்ட். ஸோ அந்த பெயின் ரெடியூஸ் ஆகுறதுக்கு, அந்த பெயினோட பயம் ரெடியூஸ் ஆகுறதுக்கு இந்த ரெமடிஸ் யூஸ் ஆகும். இப்போ கேன்சருக்குமே இது வந்துட்டு அப்ளிகபிளா? எஸ்.
இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்த உடனே கேன்சர் எனக்கு டயக்னோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே முதல்ல அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுறது ஃபியர் ஆஃப் டெத். ஒரு நாள்ல நான் செத்து போயிடுவேன், எப்படி நான் இது க்யூர் பண்ணணும், எப்படி இந்த பயம்லேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு இருக்கும். ஸோ முதல்ல அந்த பயம் தான் நம்ம கட் பண்ணி விடணும். பயம் போனாதான் நம்ம அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண முடியும். சரி நான் இதுவும் ஐ கேன் லெட் கோ ஆஃப் திஸ் கேன்சர், சம்திங் ஐ கேன் டூ. அந்த பயம் தான் இட் வில் கில். முதல்ல கான்செப்ட் ஃபியர் கில்ஸ் த பாடி. ஸோ அந்த பயம் கட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தெர் ஆர் ரெமிடிஸ் கேன்சருக்கும் இருக்குது. ஓகே. இந்த மாதிரியான நிறைய இப்போ அடிபட்டது அப்படின்றத தாண்டி அந்த பயத்துலேருந்து வெளில வரதுக்காக தான். இட்ஸ் நாட் ஃபார் ஃபிசிக்கல் திங். அதுலேருந்து ஃபுல்லாக ட்ரீட் ஆகும், கியூரபிள் ஆகும் அந்த மாதிரிலாம் கிடையாது. மென்டலி அவங்க ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு, மென்டலி அவங்க சர்வைவல் ஆகிறதுக்கு இந்த விஷயங்கள் இருக்கு. எஸ். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்கிட்டாலே மறுநாள் நான் தூங்குறதுக்கு எனக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். இது அடிக்ஷன் மாதிரி கொண்டு போகுமா? இல்லை, பேட்ச் இந்த மாதிரி எதுவும் கொண்டு போகாது. அடிக்ஷன் சுத்தமாக கிடையாது. தே ஒன்ட் கெட் அடிக்டட் டு பேட்ச். இது வந்து அவங்களோட இஷ்யூஸ் ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் தவிர தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு செட் ஆஃப் டைம் பீரியட் தவிர. மற்றபடி இதனால அடிக்ஷன் வரும் வரும் அப்படின்னு இல்லை. ஒன்ஸ் அவங்களோட எமோஷனல் எங்கே டிஸ்பேலன்ஸ் ஆகுமோ, எங்கே தேல் கெட் த பாசிட்டிவ்னஸ், அந்த அவுட்கம்ஸ் எப்போ வருமோ தாராளமாக தே கேன் ரெடியூஸ் இட். உங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் பேசுனதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ.